RRB blood relation questions. Pointing to photograph, Ravi said, "This man, sister's father, is my mother's father-in-law only child." If Ravi is only son of his parent, then how is the man in the photograph relate to Ravi? ஸோ அந்த ஃபோட்டோகிராஃப் உள்ளோட மேன் வந்து எப்படி ரவிக்கு ரிலேஷன் அப்படின்னு கேட்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மேனுடைய சிஸ்டர்ஸ் ஃபாதர், அந்த மேனுடைய சிஸ்டர் ஒன்று இருக்குது, அதோடைய ஃபாதர், சிஸ்டர்ஸ் ஃபாதர் இஸ் மை மதர், ரவியோடைய மதருடைய ஃபாதர் இன்லா ஒன்லி சைல்டும் போட்டு, ஓகேவா? ஒன்லி சைல்டு, மை மதர் ஃபாதர் இல்லா ஒன்லி சைல்டு. எங்கள் அம்மாவுடைய ஃபாதர் இல்லாவுடைய ஒன்லி சைல்டும் போட்டு. சிஸ்டருடைய ஃபாதர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிஸ்டருடைய ஃபாதர் யாருன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அம்மாவுடைய மாமனாருடைய ஒன்லி சைல்டு அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரவியும் அந்த சிஸ்டரும் தான் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ அந்த மேனில் இருக்கிறது யார்? அந்த மேன் யாருன்னா ரவி தான், ஓகேவா? ரவி இட் செல்ஃப். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரவி இட் செல்ஃப். ஒரு கொஷின், ஜான் இஸ் சன் ஆஃப் பீட்டர், சாரா பீட்டர்ஸ் சிஸ்டர் has a son Paul and a daughter Max. Fanny is the maternal uncle of Paul. How is John related to Paul அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பீட்டருடைய மகன்தான் யாருன்னா ஜான். ஜான் இஸ் அ சன் ஆஃப் பீட்டர். சாரா வந்து பீட்டர் சிஸ்டர், சாரா வந்து பீட்டர் சிஸ்டர், ஓகேவா? ஸோ அவங்களுக்கு ஒரு சன் இருக்காப்புல, பேர் பால். அவங்களுக்கு ஒரு டாட்டர் இருக்காப்புல, மேக்ஸ், ஓகேவா? ஃபேனி வந்து மெட்டர்னல் அங்கிள் ஆஃப் பால், ஓகேவா? மெட்டர்னல் அங்கிள் ஆஃப் பால் ஃபேனி. ஸோ இவனுடைய தம்பியாக கூட இருக்கலாம், ஓகேவா? மெட்டர்னல் அங்கிள் ஆஃப் பால், சாராவுடைய தம்பியாக இருக்கலாம். ஆனால் கொஷின் பார்த்தீங்கன்னா ஹவ் இஸ் ஜான் ரிலேட்டட் டு பால்? இங்கே ரெண்டு பேருக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னு கேட்டுக்காப்ல. இங்கே ரெண்டு பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஸ்? இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே ஜென்ரேஷன் தான் இருக்காப்புல, ஓகேவா? ரெண்டும் ஒரே ஜென்ரேஷன். அப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கசின், ஓகேவா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா கசின். ஸோ ஒரே ஜென்ரேஷனாக இருந்ததுன்னா ஆன்சர் வந்து கசினாக தான் இருக்கும். அப்போ சித்தப்பா பசங்க, நம்முடைய சித்தி பசங்க அப்படின்னா இருந்ததுன்னா கசின், ஓகேவா? Amit points towards Sheila and says, she is the daughter of my father, younger sister. How is the older daughter of Amit father, elder sister related to Sheila? How is the older daughter of Amit's father's elder sister related to Sheila? அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஷின் வந்து பார்க்க குழப்படிமாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டர், எல்டர், யங்கர்னு போட்டு நம்ம குழப்பி வச்சுருக்கான். டயக்ராமேட்டிக் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் ரொம்ப ஈஸி தான். ஸோ அதை பார்ப்போம். ஸோ அமிட் பாயிண்ட் டுவர்ட்ஸ் ஷீலா. சி இஸ் த டாட்டர் ஆஃப் மை ஃபாதர், எங்கர் சிஸ்டர். அமிட் முதல் எழுதுகிறோம். அமிட்டுடைய ஃபாதர் உடைய எங்கர் சிஸ்டர், இளைய தங்கச்சின்னு போங்க, அவருடைய மகதா. She is the daughter of my father, younger sister. அதுதான் ஷீலா, ஓகேவா? How is the older daughter of Amit father's elder sister? Amit father elder sister, மூத்த தங்கச்சி. How is the older daughter of Amit father's
எல்டர் சிஸ்டர், எல்டர் சிஸ்டர் எழுதிடுவோம். அமித் ஃபாதரோட எல்டர் சிஸ்டர் இதில் எழுதிடுவோம். இது வந்து யங்கர் சிஸ்டர், இது வந்து எல்டர் சிஸ்டர். ஓகேவா? எல்டர் சிஸ்டர், யங்கர் சிஸ்டர், அவருடைய டாக்டர். ஓகேவா? அவருடைய டாக்டர் எழுதிடுவோம். ரிலேட்டிவ் டு ஷீலா. ஓகேவா? இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ரிலேஷன் கேட்காப்புல. ஹவ் இஸ் த ஓல்டர் டாட்டர் ஆஃப் அமித் ஃபாதர் எல்டர் சிஸ்டர் ரிலேட் டு ஷீலா. இந்த ரெண்டு பேருக்குள்ள என்ன ரிலேஷன் கேட்காப்புல. இது பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே ஜென்ரேஷன் தான் வராப்புல, ரெண்டும் ஒரே ஜென்ரேஷன் தான் வராப்புல. அதனால் இது ஆன்சர் பார்த்திங்கன்னா கசின் தான் வரும். கசின். B is the sister of G. B is the sister of G. J is the mother of H. G is the daughter of H. How is J related to P? ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா P is a sister of G. J is the mother of H. J is the mother of H. Okay, mother of H. G is the daughter of H. G is the daughter of H. இதோடைய டாட்டர் தான் வந்து ஹெச்சோடைய டாட்டர் வந்து G. ஓகேவா? ஹவ் இஸ் J ரிலேட்டட் டு P? ஓகேவா? ஸோ ஜியோடைய அம்மா வந்து ஹெச், அவங்க அம்மா வந்து J. ஸோ கண்டிப்பாக என்னவாக இருக்குன்னா கிராண்ட் மதராக தான் இருக்கும். Pointing to a man in a photograph, Asha said, his mother's only daughter is my mother. How is that man related to Asha? His mother only daughter is my mother. How is the man related to Asha? ஒரு ஃபோட்டோவை பார்த்து சொல்கிறாப்புல. ஹிஸ் மதர், அவங்களுடைய அம்மாவுடைய ஹிஸ் மதர், இந்த மேனுடைய மதர் வந்து ஒன்லி டாட்டர் ஹிஸ் மை மதர் அப்படிங்கிற ஆஷாவுடைய மதர்ங்காப்பில். ஹிஸ் மதர்ஸ் ஒன்லி டாட்டர் இஸ் மை மதர்ங்காப்பில். மைனா ஆஷாவுடைய பாட்டி தான் வந்து பாட்டியை பிடிக்குது. ஸோ இதுக்கு உங்களுக்கு என்ன ரிலேஷன்னா மெட்டர்னல் அங்கிள். இதுதான் ஆன்சர். There are 8 members P, Q, R, S, T, U, V and W are in a joint family. Q is the brother of X. V is the son of Q and R. S is the brother of W. W is daughter of X and T. P is the wife of V. How is R related to P? இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கேட்டுக்கான்னா Q is the brother of S. Q is the brother of S. ரெண்டு பேருமே பிரதராக இருப்பாப்புல. V is the son of Q. V is the son of Q. V is the son of Q and R. ஓகேவா? S is the brother of U. S is the brother of U. S is the brother of U. இது கூட இதோடு சேர்த்துற வேண்டியதான். W is the daughter of S. W is the daughter of X. W is the daughter of X and T. Okay. T. P is the wife of V. P is the wife of V. ஓகேவா? இதோட ஒய்ஃபு தான் பியோட ஒய்ஃபு தான் V. P is the wife of V.
P is the wife of V. Okay. How is R related to B? How is R related to P? ஸோ என்ன வரும்னா Q வந்து V வந்து என்ன எழுதிக்கோன்னா V is the son of Q போட்டுருவோம். V is the son of Q. Q and R. V is the son of Q and R. என்ன கேட்டோம்னா how is R related to Pன்னு கேட்டிருக்காப்புல. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா எது மதர் எது ஃபாதர்னு தெரியாது. இதில் எது மதர் எது ஃபாதர்னு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் கொடுத்துருக்கான், Q இஸ் த மதர் ஆஃப் எஸ்ன்னு கொடுத்துருக்கான். ஸோ கண்டிப்பாக இது வந்து மெயிலாக தான் இருக்கும். ஓகே, கண்டிப்பாக அது மேலே தான் இருக்கும். ஸோ P இஸ் த ஒய்ஃப் ஆஃப் V. ஸோ வந்து இதனால் என்ன பார்த்தீங்கன்னா மதர் இன் லா தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக R வந்து Pக்கு எப்படி ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா மதர் இன் லா. Pointing to a man in a photograph, a woman said, his brother's father is the only son of my grandfather. How is the woman related to man in the photograph? So pointing to a man in a photograph, ஒரு மேன் ஒரு ஃபோட்டோகிராஃபில் இருக்காப்புல, அதை பாயிண்ட் பண்ணி இந்த உமன் சொல்லாப்புல. ஹிஸ் பிரதர், இந்த மேனுடைய பிரதருடைய ஃபாதர் வந்து ஹிஸ் ஃபாதர் இஸ் த ஒன்லி சன் ஆஃப் மை கிராண்ட் ஃபாதர். ஓகேவா? அந்த உமனுடைய கிராண்ட் ஃபாதருடைய ஒன்லி சன் தான் இவங்க பிரதருடைய ஃபாதருங்காப்புல. ஓகேவா? ஸோ அப்போ இந்த உமனும் இந்த மேனுக்கு என்ன ரிலேஷன்னா, ஹவ் இஸ் த உமன் ரிலேட்டட் டு மேன்? ஸோ பார்த்தீங்கன்னா சிஸ்டராக தான் இருக்கும். சிஸ்டர். புரியுதா? ஹீஸ் brother father is the only son of my grandfather. இந்த உமனுடைய கிராண்ட்ஃபாதருடைய ஒன்லி சன் தான் அந்த பிரதருடைய, இந்த மேனுடைய பிரதருடைய ஃபாதருங்காப்பில். ஓகேவா? ஸோ ஒன்லி அப்படின்னா இந்த உமனுடைய ஃபாதரும் இதே தான். உமனுடைய ஃபாதர் எதுனா ஒன்லி இங்கே தாத்தாவுடைய ஒன்லி சன்னா. ஸோ அந்த உமனுடைய ஃபாதர் தான் இவங்க. ஸோ இந்த மேனுக்கு என்ன ரிலேஷன்னா சிஸ்டர். A is the brother of F. A is the brother of F. J is the daughter of A. K is the sister of J. G is the brother of K. Who is the uncle of G? G உடைய அங்கிள் யாருன்னு கேட்டிருக்காப்புல. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா AJK அப்படின்னு சொல்லி இங்கே குழப்பி விட்டுருப்பாங்க. அது நம்ம பயப்படக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா A இஸ் த பிரதர் ஆஃப் F. ஏயும் எஃப்பும் வந்து A வந்து F உடைய பிரதர். J இஸ் த டாட்டர் ஆஃப் A. J is the daughter of A. K is the sister of K. ஸோ மைனஸ் சைன் கொடுத்துருக்கேன். ஃபீமேல் எல்லாமே மைனஸ் சைன். என்னோட எஃப்னு வச்சுக்கோங்க. G is the brother of K. G is the brother of K. G வந்து brother of K. G is the brother of K. Who is the uncle of G? ஓகேவா? ஜியுடைய அங்கிள் யாரும் கேட்காப்புல. ஸோ இதில் எல்லாமே இருக்குது. இப்போது JKG எல்லாமே இவங்க எல்லாமே சிஸ்டர்ஸ் பிரதர்ஸாக இருக்காங்க. ஏ வந்து உங்களோட அப்பாவாக இருக்காப்புல. ஓகேவா? ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா அங்கிள் யாருன்னு கேட்டிருக்காப்புல. ஸோ டிஃபால்ட்டாக எஃப்பாக தான் இருக்கும்.
pointing to a photograph of a boy. Pointing to a photograph of a boy, Suresh said, "He is the only son of my mother. He is the son of the only son of my mother. How is Suresh relate to that boy?" அப்படிங்க கேட்கல. ஸோ ஸ்டேட்மெண்ட் தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஹீ இஸ் த சன் ஆஃப் த ஒன்லி சன் ஆஃப் மை மதர் அப்படின்னு சொல்லாப்ல. ஸோ சுரேஷ் என்ன சொல்லாப்ல, ஹீ இஸ் த சன் ஆஃப் த ஒன்லி சன் ஆஃப் மை மதர். அவங்க அம்மாவுடைய ஒரே பையனுடைய பையங்காப்பில். அவங்க அம்மாவுடைய ஒரே பையன். சுரேஷ் தான் அவங்க அம்மாவுக்கு ஒரே பையன். சுரேஷ் தான் அவங்க அம்மாவுக்கு ஒரே பையன். ஸோ என்ன சொல்லாப்ல, ஹீ இஸ் அ சன் ஆஃப் ஒன்லி சன் ஆஃப் மை மதர். அவங்க அம்மாவுடைய ஒரே பையனுடைய பையன். இப்போ சுரேஷுடைய அம்மாவுடைய ஒரே ஒரு பையன்னா, ஹவ் இஸ் சுரேஷ் ரிலேட்டட் டு தட் பாய்? ஸோ என்ன ரிலேஷன் வரும்னா ஃபாதர். ஹவ் இஸ் சுரேஷ் ரிலேட் டு தட் பாய்? ஸோ ஃபாதர் தான் வரும். ஹவ் இஸ் Deepak said to Nitin, "That boy playing with the football is the younger of the two brothers of the daughter of my father's wife. How is that boy playing football related to Deepak?" ஸோ இதில் கொஞ்சம் என்னெல்லாம் இருக்குன்னா, எங்கர், டூ பிரதர், டாட்டர்னு சொல்லி நம்மளை ட்விஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அது ஈஸி தான். என்ன கேட்டுக்கோங்க, தட் பாய் பிளேயிங் வித் த ஃபுட்பால் இஸ் எங்கர் ஆஃப் த டூ பிரதர். ஓகேவா? இதுதான் எங்கர்னு வச்சுக்கோம். ஸ்மால் பி எங்கர்னு வச்சுக்கிடுவோம். எங்கர் ஆஃப் த டூ பிரதர் ஆஃப் த டாட்டர் ஆஃப் மை ஃபாதர். தீபக் உடைய ஃபாதர்ஸ் ஒய்ஃப், அப்பா அம்மா அப்படின்னு வச்சுக்கோம். ஃபாதர்ஸ் ஒய்ஃபுடைய டாட்டர். ஓகேவா? ஸோ தீபக் வந்து எப்படி ரிலேஷன் வரும்? இந்த பாய் வந்து ஹவ் இஸ் தட் பாய் பிளேயிங் ஃபுட்பால் ரிலேட்டட் டு தீபக் பார்த்தீங்கன்னா பிரதர் தான் வரும். பிரதர். ஓகேவா? தட் பாய் பிளேயிங் வித் த ஃபுட்பால் இஸ் யங்கர் ஆஃப் த டூ பிரதர் ஆஃப் த டாட்டர் ஆஃப் மை ஃபாதர்ஸ் ஒய்ஃப். அப்பா அம்மா. ஓகேவா? அவங்க அப்பா அம்மாவுடைய மகளுடைய சகோதரன் காப்பில். தீபக் அப்பா அம்மாவுடைய மகளுடைய பிரதர்ஸுங்க காப்பில். ஸோ தீபக்குடைய பிரதர் தான் அந்த யங்கர் பாய். ஸோ இந்த கொஷின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, if a plus b means a is the father of b, a minus b means a is the brother of b, a percentage b na a is the wife of b, a into b into na a is the brother of b. இப்போ கொஸ்டின் கேட்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷோஸ் எம் இஸ் த மெட்டர்னல் கிராண்ட் மதர் ஆஃப் டி. கிராண்ட் மதர் ஆஃப் டி. ஸோ கிராண்ட் மதர்னு கேட்டுக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ மதர் எடுத்திங்கன்னா இன்ட்டு தான் வரும். இன்ட்டு ஏ இன்ட்டு பி தான் ஏ இஸ் த மதர் ஆஃப் பி. கிராண்ட் மதர் ஆஃப் டீன்னு கேட்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக 2 இன்ட்டு வரும். 2 மல்டிப்ளிகேஷன் வரும். இந்த ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா டி தான் 2 வருது. M is the mother of N, N is the mother of S, S is the wife of T. S உடைய கிராண்ட் மதர் தான் வந்து M. அப்போ கண்டிப்பாக D உடைய கிராண்ட் மதரும் எம்மாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக டி தான் ஆப்ஷன். கரெக்ட். டி கரெக்ட்.